ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், 2025 மணி சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் பர நியூ இயருக்கு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 25,000 சேவிங்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய அமௌண்ட் நினைக்காதீங்க. 5 மந்த்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து டைம் இருக்குது. இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சேவிங்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ தான் எப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 25,000 சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளோ டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூலை மந்த் தான் ஆகுது. ஆனால் வந்து நம்ம கேல்குலேஷன் 5 மந்த்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் உங்களால் இந்த மந்த்து சேவ் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 153 டேஸ் இருக்குது. நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 150 டேஸாக கூட நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா முழுசாக நமக்கு வந்து 5 மாதம் இருக்குது இந்த சேவிங்ஸ் பண்ண. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம். 25,000 சேவிங்னா இந்த சேவிங்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் 50,000 சேவிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 50,000 சேவிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இதை விட கம்மியாக்க போகிறீங்க சேவிங்ஸ்னால் அதை பற்றி நான் எல்லாமே வந்து கேல்குலேஷனோட பின்னாடி சொல்கிறேன். எவ்வளோ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை டெய்லி சேர்க்க போகிறீங்களா, இல்லை வீக்லி சேவ் பண்ண போகிறீங்களா, மந்த்லி சேவ் பண்ணுறீங்களா. இது வந்து எல்லா சேலரிக்கும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். டெய்லி வாங்குறவங்களும் சேவிங்ஸ் பண்ணலாம், வீக்லி சேலரி வாங்குறவங்களும் சேவிங்ஸ் பண்ணலாம். மந்த்லியும் ஒன்ஸ் தானே வந்து சேலரி, மந்த்லி சேவிங்ஸ்காரங்க அப்படின்னா மந்த்லியும் சேவிங்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து இந்த வருஷம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நான் எப்படி சேவ் பண்ணுறது நினைக்காதீங்க. சின்னதாக அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டு ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம சேவிங்ஸை வந்து எதனா ஒரு கோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சில பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது இல்லாமல் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வேலை போயிடுச்சு, இல்லைனா உங்கள் ஃபேமிலியோட ஒரு மாதம் நீட்ஸ் எவ்வளோன்றதை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்க்காச்சும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கையில் வச்சுருக்கணும். கையில் வச்சுருந்தீங்கன்னா தான் சப்போஸ் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் ஆச்சுனாலும் வேறு எதனா செலவு வந்தாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த நேரத்தில் வந்து யார்கிட்டையும் வந்து கடன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது எனக்கு எமர்ஜென்சி ஃபண்டில் நான் சேவிங்ஸ் பண்ணிவிட்டேன், வேறு எதனா சேவிங்ஸ் பண்ணணும்னா நீங்கள் கோல்டாக வாங்க போகிறீங்களா, சில்வராக வாங்க போகிறீங்களா அப்படின்றத வச்சுக்கோங்க. கோல்டு ரேட்டும் பீக் ஆகிட்டே போகுது. 7,000 ரீச் ஆகிட போகுது இந்த இயர்க்குள்ளே. சில்வர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 100 ருபீஸ் வந்துருச்சு. சில்வரும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் சில்வரும். அதனால் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு வந்து ஹோம் நீட்ஸ் எதனா எசென்சியல் வாங்கணும், ஹோம் ஐட்டம்ஸு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி வைக்கலாம். சில பேர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைப்பீங்க, சில பேர் மொபைல் வாங்கணும்னு நினைப்பீங்க. வேறு எதனா நீட்ஸ் உங்களோட வீட்டு தேவைகளுக்கு எதனா பொருள் வாங்கணும், உங்கள் எதனா மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு வாங்க. இஎம்ஐயில் மெத்தடில் போகாதீங்க. இஎம்ஐ மெத்தட் வந்து நமக்கு ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பட் வந்து இஎம்ஐ வந்து அவங்க ப்ராசஸிங் சார்ஜஸ்ன்னு கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அது வேஸ்ட்டு. இஎம்ஐ கொடுத்தா எல்லா பொருளுமே கிடைக்குன்றதுக்கு அந்த நேரத்தில் வந்து இஎம்ஐக்காக அக்கௌண்ட்டில் அமௌண்ட் எடுத்து வைக்கணும். அதனால் வந்து இஎம்ஐ போகாதீங்க. நம்மக்கிட்ட கையில் இருக்கிற காசை சேர்த்து வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பொருளோடைய அருமை தெரியும். அதனால் வந்து நீங்கள் அப்படி போங்க. அவாய்டு ஜிபே அண்டு கிரெடிட் கார்டு. யாருனா வந்து ஜிபே பண்ணுற கிரெடிட் பண்ண முடியாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக வந்து நான் வந்து இதை வந்து கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் கையில் கேஷ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள். இது ஜிபே மூலிமா நம்ம டக்குன்னு செலவு பண்ணிகிட்டே இருக்கிறனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து ஜிபேவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நோ ஸ்பெண்டிங் ஆன் எவ்ரி வீக். நீங்கள் வந்து ஒரு டெய்லி செலவு பண்ணுவீங்க, இல்லைனா இந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செலவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதை ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து நீங்கள் அதில் கூட சேவிங்ஸ் பண்ணுங்கள். நான் கடைக்கு போவேன், டெய்லி வந்து நாங்கள் எதனா நீட்ஸ் வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து எவ்ரி வீக் வந்து நான் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது மாதிரி கூட சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் டைம் தான் க்ராசரி வாங்க நீங்கள் ஷாப் போங்க. ஆனால் கண்டிப்பாக கையில் வந்து லிஸ்ட்டோடு போங்க. லிஸ்ட்டு இல்லைனா லிஸ்ட்டில் இல்லாத பொருள் எல்லாத்தையுமே வாங்கி போடுவீங்க. லிஸ்ட்டு போனீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்குதோ அதை மட்டும் வாங்கிட்டு போங்க. அது இல்லாமல் வந்து மார்க்கெட்டில் இந்த க்ராசரி வாங்குகிற இடத்துக்குலாம் வந்து கேரி பேக் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த கேரி பேக்கை கூட நீங்கள் கையிலேயே கடைக்கு போகிறேன்னு தெரிஞ்சு தானே போகும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு கேரி பேக்கு பை என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிங்க. அங்கே போயிட்டு வந்து நீங்கள் அதில் வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது
இல்லாமல் குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகாதீங்க. குழந்தைங்க வீட்டில் தானே இருக்கிறாங்க, நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100 ருபீஸாச்சும் அவங்களால நமக்கு செலவு வரும். நீங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகாதீங்க. டைமும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். குழந்தைங்க வந்து கடைக்கு சுற்றி சுற்றி வருவாங்க, கடையில் நமக்கும் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு வாங்கிட்டு வந்து வேணால் கொடுங்க. ஆனால் அவங்கள அங்கே போய் எடுக்க விடாதீங்க. ஏன்னா அவங்க எடுக்கிறத வந்து அவங்க காஸ்ட் அதிகமாக இருக்கிற பொருள் எடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஐட்டம் வாங்கணும்னு நினைப்போம், அவங்க 2 ஐட்டமாக வாங்கி நமக்கு செலவில் வைப்பாங்க. அதனால் குழந்தைங்கள வந்து கிராசரி வாங்க கூட்டிகிட்டே போகாதீங்க. பில்லிங் செக்ஷன் அப்போ அவங்க எப்படி தான் குவிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல, அவ்வளோ பொருள் குவிச்சு வச்சுருக்காங்க. பில்லிங் செக்ஷன் நம்ம வந்து எடுக்கணுன்றதுக்காகவே. அதனால் வந்து நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகாது. கிராசரி வந்து இப்படி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் போங்க லிஸ்ட்டோட. 25,000 மணி சேவிங்ஸ்க்கு எப்படிலாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 150 டேஸ் இருக்குது. டெய்லி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது இருந்தால் 167 ருபீஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 25,050 ருபீஸ் வருது. டெய்லி சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு வீக்லி பார்த்தீங்கன்னா 21 ருபீஸ் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 1200 ருபீஸ் வந்து எடுத்து வைக்கணும். 21 வீக்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 25,200 ருபீஸ் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி வருது. இதே நீங்கள் மந்த்லி சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 5 மந்த்ஸ் தான் இருக்குது. 5,000 மந்த் ஆன் மந்த் எடுத்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 25,000 எடுத்து வைக்கணும். உங்களுடைய 25,000 வந்து சேவிங்ஸ் வந்து 5 மந்த்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் 25,000 பெருசு, இது எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான், அது கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 20,000க்கு வந்து சொல்லியிருக்கிறேன். 20,000க்கு எப்படிலாம் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் எடுத்து 150 டேஸ் இருக்குது. 134 ருபீஸ் வந்து எடுத்து வைங்க. அப்போ எடுத்து வச்சிங்கன்னா 20,100 ருபீஸ் வருது. இதே 21 வீக்ஸ்க்கு வந்து வீக்லி எடுத்து வைக்கிறவங்க நினச்சிங்கன்னா 953 ருபீஸ் எடுத்து வைங்க. எடுத்து வச்சிங்கன்னா 20,013 ருபீஸ் வந்து உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். மந்த்லி சேவிங்ஸ் பார்க்குறவங்க 5 மந்த்ஸ் இருக்குது. மந்த்லி வந்து 4,000 எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20,000 மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. இதுவும் அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து 10,000 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணுறீங்க. அந்த சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி தான். என்ன 10,000 கம்மி பண்ணிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய அளவு தான். அது மாதிரி சேவ் பண்ணுறவங்க வந்து 150 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 67 ருபீஸ் எடுத்து வச்சிங்கன்னா 10,050 ருபீஸ் எடுத்து வைக்க முடியும். இதே வீக்லி பார்த்திங்கன்னா 21 ருபீஸ் 21 வீக்ஸ் இருக்குது. 477 ருபீஸ் எடுத்து வச்சிங்கன்னா 10,017 ருபீஸ் இருக்குது. மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுறவங்க 5 மந்த்ஸ்க்கு 2,000 ருபீஸ் இருக்குது. 2,000 வந்து எடுத்து வச்சிங்கன்னா 10,000 ருபீஸ் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் மந்த்லி. இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் நம்ம சேவிங்ஸ் எப்படி நம்ம குறிச்சிக்கிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேலண்டரில் வந்து 30 டேஸ் இருக்கும். நம்ம எந்த மந்த்து நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோமோ அந்த மந்த்தில் டிக் பண்ணிகிட்டே வாங்க. நான் இந்த மாதிரி இன்றைக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து கலர் பென் இருந்துச்சுன்னா கலரில் வந்து டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்படியோ ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோட்டு, டைரி அந்த மாதிரி வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி 150 டேஸு இந்த வீக் வந்து நான் இவ்வளோ போடணும், மந்த் வந்து இவ்வளோ போடணும், இல்லைனா வந்து டெய்லி இவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு அதில் டிக் பண்ணுங்கள். நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்கன்னா உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எஸ்பி அக்கௌண்ட்டில் போடுறேன், நான் வீக்லி வந்து சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் போடுறேன், அதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் வந்து ஜிபே எந்த ஆப்ஷன் இல்லை அந்த பேங்க்கில் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து 5 மந்த்ஸ் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த அமௌண்ட்டை எதுக்காகவும் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஜிபேலாம். அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5 மந்த்ஸில் வந்து உங்களால் நீங்கள் அச்சீவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பண்ண முடியும். இதே வந்து நான் வந்து 25,000 தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு 50,000 வேணும்னா அப்படியே டபுள் த அமௌண்ட் பண்ணிக்கோங்க. 50,000 நான் வந்து 5 மந்த்ஸில் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி நியூ இயரில் வந்து உங்களுடைய கையில் கேஷோடு நீங்கள் ஆரம்பிங்க. எந்த டைம்லையும் வந்து கேஷ் இல்லை, கடனோடு ஆரம்பிக்காதீங்க. இந்த வருஷத்தில் வந்து 2025 வந்து கேஷோடு நம்ம கையில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். அது இல்லாமல் இந்த வருஷம் நம்ம சேவிங்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.